ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என்னை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில் ராஜயோகம் வந்து சேரும்படி உனக்கான அனைத்து விஷயங்களையும் இந்த சாயப்பா நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே என் உருவத்தை தொட சொன்னேன். கண்டிப்பாக இப்போது நான் செய்ய போகிற விஷயங்களால் உன் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியும் பேரின்பமும் நிச்சயமாக வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. எப்போதும் நாங்கிற அகந்தைய உன் மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு மற்றவர்களிடமிருந்து உன்னை வேறுபடுத்தி நினைக்காதே. எல்லாரும் எப்போதும் சமம் என்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கட்டும் என் செல்லமே. இந்த சாயப்பாவின் துணையோட உன் வாழ்க்கையில நீ மிகப்பெரிய நிலைமைக்கு உயரும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மாறக்கூடியது, எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ்வில் நடக்கும் விஷயங்களை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. எப்போதும் யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாரையும் கட்டுப்படுத்தாமல், அனைவரையும் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. என்ன நடந்தாலும் என்ன இழந்தாலும் நீ சோர்ந்து போக நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. ஏன்னா இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் 100 வெற்றிகளை பார்க்கலைனாலும் 1000 தோல்விகளை சந்திச்சிருக்க. அப்படிப்பட்ட உனக்கு இன்னும் சொகுசான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நான் ஆசைப்படுறேன். இப்போது உன் பொருளாதார நிலைமை எப்படி இருந்தாலும் அதற்காக கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நீ திருப்தி அடையும்படியாக, மகிழ்ச்சி அடையும்படியாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுறேன். துக்கமும் துன்பமும் மட்டுமே இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது வசதியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் கடமைகளை நீ கண்ணும் கருத்துமாக செய்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்து முடியும். எப்போதும் எல்லா விஷயத்திலும் குற்றம் குறைகளை ஆராயாம அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. மனிதர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிட்டு உன்னை நீயே முழுமைப்படுத்த முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறிவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உயர்ந்ததா சிறந்ததா அமையும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். தீங்கை எப்போதும் மனிதனால் மட்டுமே வெல்ல முடியும். தீங்கையும் தீமையான விஷயங்களையும் வெல்லக்கூடிய என் செல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது பாவங்களை நினைச்சு ஏன் கவலை கொள்கிறாய்? பாவங்களையும் பரிதாபகரமான விஷயங்களையும் விலக்கி வச்சு உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை இந்த சாயப்பா நடத்தி முடிக்கிறேன். எல்லாவற்றையும் தாண்டி நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். எங்கே எதிர்பார்ப்பு இல்லையோ அங்கே வலிகளும் வேதனையும் கூட இருக்காது. உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு என்ன நடக்குதோ அது நல்லதுக்கே நடக்குதுன்றதை ஏற்றுக்கொள்ள பழகு. தீயவற்றை அனைத்தையும் கடந்து நல்ல வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். அலட்சியம்ங்கிறது எவ்வளவு பெரியதை தவறுங்கிறது இழப்பு ஏற்படும் வரை இங்கு யாருக்கும் புரிவதில்லை. நீ எப்போதும் எந்த விஷயத்தையும் அலட்சியமாக நினைக்காத. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கவனமாக கையாளும் போது அதற்குரிய பலனும் பரிசும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். வாழ்க்கையில் நீ உண்மையாக நேர்மையாக வாழணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அதிகமாக ஏமாற்றப்படுவாய். ஆனால் எல்லா ஏமாற்றங்களையும் தாண்டி கடந்து மீண்டு வர உன்னால் முடியும் என் செல்லமே. சொல்ல தெரியாத வயசில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சத்தம் போட்டு அழுது அழுது நீ சொல்ல நினச்ச. ஆனால் இப்போது எல்லாத்தையும் சொல்ல தெரியும். ஆனால் மௌனமாக மனசுக்குள்ளேயே அழுது அழுது அத்தனை வாழ்க்கையும் கடந்து வாழ்ந்து வருகிறாய் என்பது எனக்கு புரியுது. மனசுக்குள்ளேயே வச்சு மருகிக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சு துடிச்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய வருத்தங்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா நான் போக்குறேன். உன்னை குறை சொல்கிறவங்களுக்கு நீ உத்தமனாய் வாழ்வதை விட உன்னை நம்பக்கூடியவர்களுக்கு நீ உண்மையாக எப்போதும் இருந்துவிடு. மனிதர்கள் தவறு செய்வது இயல்புதான். நீ தப்பு செஞ்சாலும் மறுபடியும் உன்னை திருத்திக்கிட்டு சரியாக வாழ தயாராகு. மற்றவங்களுக்கு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு பெருமை பேசாமல் நீ கொடுப்பது எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் அதை மறந்துடு. ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் அடுத்தவங்க உனக்கு செஞ்சாலும் கொடுத்தாலும் அதை மறக்காமல் காலம் முழுக்க அவர்களுக்கு நன்றி செலுத்தும் எண்ணத்தோடு இருந்துவிடு என் செல்லமே.
வாழ்க்கையில் கஷ்டமான விஷயங்கள் நடக்கும்போது, கடினமான பாதையாக உன் வாழ்க்கை இருக்கும்போது, அது முடியும் இடம் உனக்கு அழகான, உனக்கு சந்தோஷமான, வெற்றிகரமான வாழ்க்கையாகவே இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீ அழுகிற நிமிஷமும் சிரிக்கிற நிமிஷமும் எதுவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பா கண்ணீரை கடந்து நீ களிப்போடு வாழுவாய். சந்தோஷமோ அழுகையோ மகிழ்ச்சியோ துக்கமோ எல்லாமே மாறி மாறி வரவும் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து வர தயாராகு தங்கமே. இந்த உலகத்துல எல்லாருமே காசு பணம் வசதின்னு செல்வமா வாழ்றவர்களாக இல்லை. இழப்பதற்கு எதுவுமே இல்லாதவங்க கிட்ட போய் உன் பெருமையை காட்டாத. ஏன்னா அப்படி அடுத்தவங்க கிட்ட போய் பெருமை பேசிக்கிறதுக்கு பதிலாக அவங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நீ உதவி செய்ய தயாராகு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான். எத்தனை பெரிய துன்பம் வந்தாலும் நீ உண்மையா பொறுமையா இருந்தீனா அதுவே உன் வாழ்க்கையை மாத்திரும் என்று சொல்லமே. எப்பவுமே வாழ்க்கையில ஒருத்தரை பிடிக்குன்றதுக்காக இன்னொருத்தரை இழந்து விடக்கூடாது. ஏன்னா அந்த ஒருத்தர் உன் வாழ்க்கையில நிரந்தரமா கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்கன்னு இங்கு உத்தரவாதம் கிடையாதல்லவா. எப்போதும் எல்லாரிடமும் அளவோட பழகு. ஒருத்தருக்காக பார்த்து இன்னொருத்தரை எப்போதும் சண்டை போடவோ விலகி போகவோ வேண்டாம். ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே மாறிக்கிட்டே இருக்க போறதுதான். ஒரே நாள்ல எதுவும் மாறாதுன்ற மன உறுதியோட வாழ்வில் பயணிக்க தயாராக என் தங்கமே. நீ உயிருக்கு உயிராக நேசிப்பவர்களுடைய மனிதர்களிடம் உரிமையாக இருப்பதை காட்டிலும் உண்மையா இருக்கிறது தான் முக்கியம். எனக்கு ஏன் உரிமையை கொடுக்கலன்னு உரிமையோட சண்டை போட உனக்கு எல்லாமே இருந்தாலும் நீ உண்மையாக இருந்தீனா தானாகவே உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும். நீ நேசிக்கிறவங்க உன்னையும் நேசிச்சா ரொம்ப சந்தோஷம்தான். அதே போல உன்னை முழுவதும் புரிந்து கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையில கிடைப்பதும் மிகப்பெரிய வரம். அப்படி உன்னை புரிஞ்சுக்கிட்ட உன்னை ஏத்துக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். விட்டு கொடுத்து அனுசரித்து வாழக்கூடிய நீ ஒருபோதும் கெட்டுப்போகவோ கஷ்டப்படவோ மாட்ட. இந்த சாயப்பாவே உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லவே. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தோல்வி வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் அதுக்கு விதின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீ உயர்வாக இடத்தில் வாழ ஆசைப்படும் போது உன்னை உயர்த்த இங்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால விதி எப்படி இருந்தாலும் நீதான் உன் வாழ்க்கையை உயர்வா வாழ முயற்சி செய்யணும். நீ ஒன்ன நம்பு, உன் உழைப்ப நம்பு. கண்டிப்பா நீ மிக உயர்வைய வாழ்க்கைய வாழ முடியும் என்று சொல்லமே. வாழ்க்கைனா வழிகள் நிறைஞ்சுதான் இருக்கும். வெற்றியோ தோல்வியோ நீதான் நிற்காம போய்கிட்டே இருக்கணும். நீ வாழ்வதற்கு இங்கு காசு பணம் தேவைன்றதை விட அதை விட அதிகமா தேவை நீ மற்றவங்க கிட்ட அன்பா பாசமா பழகக்கூடிய நட்புறவு தான். அடுத்தவங்க போல வாழணும்னு நினைச்சினா பணம் அதிகமா தேவைப்படும். ஆனா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு பணம் அளவோடு இருந்தாலே போதும். இந்த உலகத்துல நோய் நொடி இல்லாம வாழ்றது ஒரு கலைதான். ஆசைகள் பெருசா இல்லாட்டி, எதிர்பார்ப்பு பெருசா இல்லாட்டி நோய் நொடியே இருக்காது என் செல்லமே. உன் மனசுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய எழுப்பக்கூடிய ஆயுதமாக இருக்கு. மனசை தெளிவா வச்சுக்கிட்டினா உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நீ எப்போதும் தெளிவோடு தைரியத்தோட உனக்கான காரியங்களை செஞ்சாலே கண்டிப்பா உனக்கு வெற்றி வந்து சேரும்.